சிலுவை தியானத்தை குறித்த ஒரு செய்தி. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது பலமுறை படித்த வசனம்தான், நீங்கள் கேட்ட வசனம்தான், பல தேவமனிதர்களால் அது பேசப்பட்ட ஒரு வசனம்தான். ஆனால் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. எவையெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, மாமிசத்தில் பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் என் மாமிசத்தில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். அறையப்பட்டால் ஒழிய பிழைத்திருக்க முடியாது. அதாவது பிழைத்திருப்பது என்பது வேறு. அவர் சொல்கிற வார்த்தை 2 எதிர்மறையான வார்த்தை. அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? அதாவது ஐ லாஸ்ட் பட் ஐ காட். அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். அது அறையப்பட்டது என்பது இழப்பல்ல, அது ஒரு ஏமாற்றம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு இன்னும் அறையப்படாமலே சபைக்கு வருகிற மக்கள் ஏராளம். எதுவுமே அந்த அறையப்படவில்லை. என சொல்ல விரும்புகிற ஒரு 9 குறிப்புகளை கவனிங்கள். அவர் அறையப்பட்டார், எ டோட்டல் சரண்டர். அவருடைய தலை அறையப்பட்டது, கண்கள் அறையப்பட்டது, அவருடைய கன்னங்கள் அறையப்பட்டது, அவருடைய நாவு அறையப்பட்டது, அவருடைய தோள்கள் அறையப்பட்டது, அவருடைய முதுகு அறையப்பட்டது, அவருடைய விழா எலும்புகள், அவருடைய இரு பக்கங்களும் அறையப்பட்டது, கரங்கள் அறையப்பட்டது, கால்கள் அறையப்பட்டது, அவருடைய ஆத்துமா அறையப்பட்டது, வாழ்க்கையே அறையப்பட்டது, அவருடைய ஐஸ்வர்யம் அறையப்பட்டது. அதாவது இளைப்பாறுதல் இல்லாத அளவுக்கு அறையப்பட்டது. இதை திரும்பமாக உங்களுடைய சிந்தைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அவருடைய ஐஸ்வர்யம் அறையப்பட்டது, அவருடைய ஜீவன் அறையப்பட்டது, அவருடைய ஆத்துமா அறையப்பட்டது, அவருடைய கால்கள் அறையப்பட்டது, அவருடைய கரங்கள் அறையப்பட்டது, அவருடைய முதுகு அறையப்பட்டது, தோள்கள் அறையப்பட்டது, நாவு அறையப்பட்டது, கண்கள் அறையப்பட்டது, அவருடைய தலை அறையப்பட்டது. இதை குறித்த ஒரு செய்தியைத்தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒருவேளை இதை நீங்கள்